வணக்கம் மக்களே, பிக் பாஸோட மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்ல என்ன நடந்தது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து மத்தவங்களுக்கு ஓட்டு கேட்கற மாதிரி. நேற்று என்னடானா கமல் சார் வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு என்னடானா மார்னிங் டாஸ்க் கொடுத்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு கேம்பெயின் பண்ணுங்கன்றது கேட்கிறாரு. எல்லாம் அவங்கவுங்களுக்கு கேம்பெயின் பண்ணுவாங்களா இல்ல மத்தவங்களுக்கு கேம்பெயின் பண்ணி எல்லாரையும் குழப்பி விடுறதுக்கு பண்றீங்க இதை அவங்க ரசிகர்களே குழம்பிடுவாங்களா யாருக்கு ஓட்டு போய் கேட்டா? இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்குது மக்களே. ஸோ அதுலயும் மார்னிங் டாஸ்க் வந்து சொல்லணுமா, இந்த வீட்டுல நடந்த விஷயங்கள்லாம் வச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எப்பவும் போல அர்ச்சனா தான் அந்த மார்னிங் லெட்டர் எடுத்து படிச்சாங்க. தினேஷ் அப்பயே ஒரு முட்டுக்கட்டு போட்டார். அர்ச்சனா நீ தான் ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்கிறல, இந்த வாட்டி லாஸ்டா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்பவுமே அர்ச்சனா தான் முதல்ல வந்து பேசுவாங்க, இந்த வாட்டி லாஸ்டா சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஒரு பக்கம் விட்டார். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மணி வந்து பேசுறாரு. ஆக்சுவலா பிளான் பண்ணிட்டு வந்தாங்க மணி, தினேஷ் அண்ட் விஜய் மாத்தி மாத்தி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. மணி வந்து தினேஷை பத்தி என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கேம் விளையாடுறாரு, வேற லெவலா கேம் விளையாடுவார், ஸ்ட்ரெயிட்டா பின்னாடி பேசுவது இல்ல அப்படின்றது இது வன்மையா கண்டிக்கிறேன். பின்னாடி ஹெவியா பேசுறாரு, முழுக்க முழுக்க இப்ப பின்னாடி பேசுறதாதான் வச்சிருக்காருன்னு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் அக்செப்டபிள் இல்ல. டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ணுவாரு, என்டர்டைன்மெண்ட், பிசிக்கல் டாஸ்க், அதுல பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டா கொடுத்தவன அந்த ப்ரொஃபசர் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணார்ல, அதெல்லாம் சூப்பரா பண்ணாரு அப்படின்றது சொல்லுவாரு. அவருக்கான வாய்ஸ் அவுட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் பிளேயரா இருப்பாரு. சோ அவருக்கு எல்லாரும் மக்களாகிய நீங்கள் ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி தினேஷுக்காக ஒரு பக்கம் மணிச்சந்திரா. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாயா வந்து விஜய்க்கு 3 வீக்ஸ் அவன் பிளே பண்ணிட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் வீக் கேப்டன்சில நான் பாத்துருந்தேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் டாஸ்க்ல விஜய் வந்தாவே ஒரு பயம் இருக்கும், ஒரு இதுவா இருக்கும். அதுல ஒரு விதம் தப்பா போயிட்டு தேர்ட் வீக்ல எலிமினேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வைல்ட் கார்டா திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா திரும்ப வந்தான், வேற லெவலா வந்தான். பட் அவன் கிட்ட அந்த பேசுற திறமை வந்து நான் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் வந்து அவன் பேசுவதும் இதுவும் நான் உன்னிப்பா கவனிச்சது இல்ல. பட் அவன் திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா வேற லெவலா பேசுறான், என்னடா இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஷாக்கா இருந்தது. சோ இதுல ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சதுன்னா, அவனும் மேல வரணும்னு நினைப்பான், மத்தவங்களையும் கூப்பிட்டு மேல வரணும்ன்ற நினைக்கிற எண்ணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான். அதை தவிர்த்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நல்லா பண்ணிருக்கான். டான்ஸ் எல்லாம் கூட அப்ப பிராக்டிஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இது பிராக்டிஸ் பண்ணணும், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி டான்ஸ்ன்ற மாதிரி பல இடத்துல டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி விஜய். சோ விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க மக்களே, மாயா ஃபேன்ஸ். அடுத்து தினேஷ் விஷ்ணு பத்தி, நான் வெளியே இருக்கும்போது டாப் 5ல இருப்பாங்கன்னு 2 பேரை ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அதுல 2 பேர் இங்க இருக்கீங்க, 5 பேர்ல 2 பேர் இருக்கீங்க, மாயா மற்றும் யாரு, விஷ்ணு அவர்கள். சோ அவரை கேம் போக்கஸ்ன்னு வந்துட்டானா விஷ்ணு வேற லெவல், கேமை விட்டு நகர மாட்டான், அதை போக்கஸா இருந்துட்டு வெரி ஸ்ட்ராங்கா இருப்பான். சோ அந்த கேமை மொத்தம் சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து போறது விஷ்ணு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. சோ அந்த டாஸ்க்ல ஒரு டாஸ்க் ஒரு கேம்னு வந்துட்டு அதுல சீரியஸா வேற எந்த டைவர்ஷனும் இல்லாம கேம் 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 முழுக்க முழுக்க போக்கஸா வச்சிட்டு இருக்க விஷ்ணுக்கு ஓட்டு போட்டுருங்க மக்களே அப்படின்றது தினேஷ் சொன்னாரு. விஷ்ணு அதுக்கப்புறம் மணியை பத்தி, சோ நூலிலேல எல்லா வாரமும் நூலிலேல உயிர் தப்பி இவ்வளவு தூரம் வந்துட்டான். பட் அவன் எந்த இடத்துலயுமே அவனோட கூலை லூஸ் பண்ணாம அவனோட கேம் பிளேவை கான்ஸ்டன்டா பிளே பண்ணிருக்கான். நிறைய சுச்சுவேஷன் வந்தது, எல்லாரும் ட்ரிகர் பண்ணிருப்பாங்க, அட்டாக் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதையும் மீறி அவனோட கூலை லூஸ் பண்ணாம இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி வந்தது ரொம்ப சூப்பரா இருக்கும். அவன் வந்து தண்ணிலேயே அறிஞ்சு கேம் விளையாடுறான். சோ தண்ணிலேயே அறிஞ்சு அந்த தண்ணிலேயே இழக்காம சூப்பரா வந்து கேம் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தவிர்த்து அந்த டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்து மத்தவங்களை டான்ஸ் ஆட வைக்கிற உத்வேகம் இருக்குல்ல, அதெல்லாம் மணிக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, வேற லெவலா இருக்குது மணி அப்படின்ற மாதிரி மணியை பாராட்டி புகழ்ந்து மணிக்காக ஓட்டு கேட்டிருக்கார். அடுத்து விஜயவர்மா வந்து மாயா வந்து விஜயவர்மா வந்து மாயா. அப்ப வந்து நான் ஃபேன் ஆஃப் மாயாங்க, மாயாவோட ஃபேன் தான். என்ன அடி வாங்கினாலும் வெளியே என்னதான் அடி வாங்கினாலுமே அதை திரும்ப திரும்ப மீண்டு வந்து சோ வெளியே காட்டுறாங்க, வெளியே அதை இது பண்றாங்க. சோ வேற லெவலா பிளே பண்றாங்க. அவ்வளவு அடி வாங்கிட்டு இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா வரதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தாங்க. மத்தபடி சண்டைன்னு வந்தா மத்தவங்களை ஓட விடுறாங்க, வேற லெவல அவங்கள பார்த்தாவே ஒரு பயம் வரும், அந்த அளவுக்கு வந்து மாயா சண்டை போடுவாங்க அப்படின்றத சொன்னாரு. பிசிக்கல் டாஸ்கா இருக்கட்டும், டேலண்ட் டாஸ்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ராங் கேலா இருக்காங்க, வேற லெவலா இருக்காங்கன்னு. பிசிக்கல் டாஸ்க்ல நான் மாயா வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான் நான் பார்த்திருக்கேன். பட் அந்த டேலண்ட்ல வந்து ஒரு சில இனோவேட்டிவ் பண்ணும்போது ஒரு சில டைம் அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, பண்ணாமலாம் இல்ல, ஓகேவா. பட் நல்ல கேமர் அப்படின்றத மட்டும் நல்லா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இந்த வீட்லயே வந்து நல்ல கேமர்னு 2 பேர் இருந்தாங்களா, ஒன்னு பிரதீபா, இன்னொன்னு வந்து மாயாவா. அதை அக்செப்ட் பண்ண முடியாது. டர்ட்டி கேமர் அப்படின்றது சொல்லிக்கலாம், நல்ல கேமர்லாம் இல்ல. இவங்க மூவ் பண்ணது எல்லாமே ஒரு டர்ட்டியான மூவ்ஸ் தான் அப்படின்றதான் உண்மையான பாயிண்ட். அதை நல்ல கேமர்னு அக்செப்ட் பண்ணிடாதீங்க. அடுத்து அர்ச்சனா வராங்க லாஸ்டா. தினேஷ் பத்தி சொல்றாங்க, வைல்ட் கார்டுல வந்து அவர் ஒரு பார்த்தாவே ஒரு பயம், ஃபயரா என்டர் பண்ணாரு. சோ அவர்கிட்ட வந்து நம்ம பார்க்கும்போது தான் இப்படி டெரரா இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அவருக்குள்ளேயும் கேரிங், அஃபெக்ஷன் இதெல்லாமே இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா டாஸ்க்லயும் சரி எல்லாத்துலயுமே இருக்கு அவர்கிட்ட. ஆனா மக்களை பொறுத்தவரையும் டாஸ்க் மட்டும் முக்கியம் இல்ல, பர்சனாலிட்டியா எவ்வளவு பிடிச்சிருக்கு, மக்களுக்கு அந்த கேரக்டரா எவ்வளவு பிடிச்சிருக்கு, அதுதான் மக்களோட அட்ராக்ட் பண்ணும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தினேஷ் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டசன் நாட் கேரி எனி பேகேஜஸ் கேரி பண்றாருன்றதை நான் அக்செப்டே பண்ண மாட்டேன்.
சாரி கேரி பண்ணலன்றதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா ஒரு பேகேஜஸ் கேரி பண்ணிட்டு வராருன்றது தான் நான் நம்புறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வில் பவர், அவர் எங்க இருந்து இந்த ஷோக்கு வந்திருக்காரு, எதனால வந்திருக்காருன்ற வில் பவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓட் ஃபார் தினேஷ் அப்படின்ற மாதிரி தினேஷ் ஓட்டு கேட்டிருந்தாங்க. இதுல எல்லாம் ஹைலைட்னா மிச்சம் 5 பேருக்கும் ஓட்டு கேட்டிருக்காங்க. அர்ச்சனா பேர் யாருமே எடுக்கல, யாரும் கேட்க விரும்பல. கேட்டா ஒரு டைலாக் என்ன தெரியுமா, உனக்கு வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்கம்மா, அத்தனை பேர் உனக்கு ஓட்டு போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, உனக்கு ஓட்டு கேட்டு என்ன ஆகுதுன்ற மாதிரி இதுலயும் ஒதுக்கி வைக்கப்படுற மாதிரி தான் அர்ச்சனாக்கு நடந்திருக்கு. இதுல பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.